ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான மொச்சப்பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நான் வந்துட்டு மொச்சப்பயிறு ஓவர் நைட்டு ஊற வச்சுருந்தேங்க. நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ அதை வந்துட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் நிறையெல்லாம் சேர்க்கலைங்க, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிருங்க சுத்தமாக. ஊற வைக்கும்போதே ஒரு 2 டைம் கிட்ட அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இதில் மொச்சப்பயிறு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி தேவையில்லை. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 3 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருந்தேன், அதனால் 3 விசில் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், 3 விசில் ஆயிடுச்சு. நல்லா தம்மெலாம் அடங்கினதுக்கு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 விசில் 5 விசில் கூட வச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பயிறு வந்து நல்லா வெந்திருந்துச்சு, நல்லா சூடாக இருந்துச்சு. லைட்டாக எடுத்தோடனே லைட்டாக அமுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். இதை விட இன்னும் விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குலைவாயிரும். இப்போ இதில் குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டு வெந்தயம், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நம்ம இஷ்டம்தாங்க. ஏன்னா மொச்சப்பயிறு வந்துட்டு வாயுனால் பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கி விடுங்க. பூண்டு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். அந்த பூண்டு கருவேப்பிலையும் சேர்ந்து வதக்கும் போது ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பூண்டு வந்துட்டு இதை விட அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் இதை விட கம்மியாக சேர்த்துக்கிறாதீங்க. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா அவசியம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முழுசாகவும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது சின்ன வெங்காயம் அப்படின்னா முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா பாதி பாதியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்றலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. ஏன்னா புளி வேற ஊற்றுறோம், அதனால் 2 தக்காளி போதும். நல்ல நாட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கியிருக்கணும். நல்லா அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அதனால் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நல்லா வதக்கி விட்றலாம். உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா புளி வேறு ஊற்றுறதுனால தக்காளி வந்து ஜாஸ்தி சேர்க்காதீங்க. மசாலா வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் நான் வந்து 2 ஸ்பூனை சேர்த்துருக்கேன். எதனாலனா இது வந்து 2மே மிக்ஸ் பண்ணது, மல்லித்தூள் மிளகாத்தூள் 2மே மிக்ஸ் ஆனது. அதனால் 2ம் சேர்த்துட்டு 2 ஸ்பூனாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் வேணால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா பொடி சேர்த்தோன்னா உடனே மட்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு நிமிஷம்னாலும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம மொச்சப்பயிறு ஊற வச்சு அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கத்திரிக்காய் வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு தாங்க சேர்க்குறேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய், அதனால் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் முத்தலான கத்திரிக்காய் அப்படின்னா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது அப்படிங்கிறதுனால தாங்க
இந்த டைமில் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கும் போது அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கத்திரிக்காய் ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த டைமில் நான் கத்திரிக்காவை சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் முருங்கைக்காய் இருந்துச்சு அப்படின்னாலும் முருங்கைக்காவும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காயும் வந்துட்டு நல்லா வெந்துடும். இப்படி போட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் வேகாமல் போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிஞ்சு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அவசியம் நல்லா வெந்துடும். இதிலே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கரலாம். நம்மளோட இஷ்டம் தாங்க காயெல்லாம் சேர்க்குறது. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் சூப்பராக கொதிச்சிடுச்சு. கத்திரிக்காயும் பாருங்கள் எப்படி போட்டிருந்தோம், இப்போ கத்திரிக்காயும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும், எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிட்டாலே போதுங்க, கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்துட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் வந்து பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கானதாக மட்டும் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தக்காளி வந்து நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து புளி ஜாஸ்தி ஊற்றுறீங்க அப்படின்னா தக்காளியோட அளவு கூட கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகட்டும். அதனால் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நல்லா திக்கான பால், அந்த ஃபஸ்ட்டு அரைச்சிருப்போம்ல அது அந்த எடுத்த பால். அப்புறம் அந்த கிளாஸ் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அந்த தேங்காய் பால் இருந்த கிளாஸ் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போயே வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. தேங்காயோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த டைமில் செம்ம வாசனை வருங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கருவாடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கருவாடு சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த முச்சப்பயிறு குழம்புக்கு சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.